மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனை செய்வோம். இறை வார்த்தையை கேட்டோம். முதல் சிந்தனையாக தென்படுவது நோன்பு தேவையா என்பதே. இயேசு கிறிஸ்து நோன்பு தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஏன் பரிசேயர்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், அவர்கள் வாரத்திற்கு இருமுறை நோன்பு இருப்பது வழக்கம். தங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் உறுதிப்பாட்டோடு இருந்து இந்த நோன்புகளை செய்வது வழக்கம். ஆனால் இயேசு அந்த நேரத்திலே அவருடைய சீடர்களுக்கு நோன்பு இருப்பதை பற்றி அதிகமாக அறிவுறுத்தவில்லை. ஆகவே அவர்கள் அந்த கேள்வியை கேட்கின்றார்கள். கேள்வியை கேட்கின்ற பொழுது இயேசு இங்கே ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். மணமகன் அவர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருப்ப வேண்டாம். மணமகன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு திருமண நிகழ்வு வச்சு வைத்துக் கொள்ளலாம். திருமண நிகழ்வு என்றால் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் இங்கே மணமகன் என்ற சொல் யாரை குறிக்கிறது என்றால் கடவுளை குறிக்கிறது. ஆக இறைவன் நம்மளோடு இருக்கின்ற பொழுது நாம் நோன்பு இருக்க வேண்டிய தேவையில்லை. இறைவன் நம்மோடு இல்லாத நேரத்திலே நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக என்னுடைய வாழ்விலே, உங்களுடைய வாழ்விலே இறைவன் எப்பொழுதும் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. என்றால் பல நேரங்களிலே இறைவனோடு நாம் உடனிருப்பதில்லை, அவரை விட்டு விலகி இருக்கின்றோம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எண்ணங்கள் இந்த உலகிலே இயேசுவை விட்டு மற்ற இடங்களில் நம்மை அழைத்து சென்று விடுகிறது. அந்த சூழலிலே ஆண்டவர் சொல்லுகின்றது என்ன? நீ என்னை விட்டு விலகி இருக்கின்ற பொழுது நோன்பிருந்து மனமாற்றம் அடைந்து என்னை நோக்கி வா என்றால், நோன்புதான் நீ வெற்றி கொள்வதற்கான ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. எதை வெற்றி கொள்வது? ஆசை, மற்ற வெறுப்புகளை வெற்றி கண்டு நீ பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். பழைய தோற்பை வேண்டாம், அதில் மதுவை பழைய மதுவோடு ஊற்றிக்கொள்ள வேண்டாம், புதிய மதுவை. அதுபோன்று பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போட வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்றால், ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் பல இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இருப்பதை பார்க்க முடிகிறது. நான் அதை விட்டு புதிதாக ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்டு. உன்னை ஒருவர் துன்புறுத்தினால் அவர்களுக்கு உள்ளவற்றையும் மற்றவற்றையும் கொடுத்து விடு. அதாவது என்னவென்றால், இயேசு கொடுப்பது என்னவென்றால், மற்றவர்களை காயப்படுத்தாமல், பிரச்சனைகளை பெருசுபடுத்தாமல், ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனை அதிலே சுமூகமாக முடித்துவிட்டு வெளிவருவதற்கு முயற்சி செய் என்ற ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றார். என்றால் ஆக பழசோடு புதுசை ஒட்டு போட முடியாது. அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையை நாம் வாழ்வதற்கு முற்பட வேண்டும். என்றால் இன்று வரை நாம் பழைய அந்த உடன்படிக்கையை தான் மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாராவது நம்மை ஒன்று செய்துவிட்டால் அவர்களை பழிவாங்கிவிட வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், அவர்களை காயப்படுத்த வேண்டும், அவர்களை பிறர் மத்தியில் அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும். எனக்கு அப்படி செஞ்சில்லை, உனக்கு நான் செய்யாமல் விட்டுருவேனா அப்படிங்கிறனா? நான் இயேசு அதிலிருந்து விலகி நிற்கிறார். உன்னை ஒருவர் கஷ்டப்படுத்தினால் அந்த நபருக்கு உன்னால் முடிந்ததை செய், அவர்களுக்காக ஜெபி. ஆக அவருடைய கோபம் தணிந்து போகின்ற பொழுது அந்த பிரச்சனை அதோடு முடிந்துவிடும். இல்லை, நீ திருப்பி தாக்க ஆரம்பித்தால் மீண்டும் அந்த நபர் உங்களை திருப்பி தாக்க ஆரம்பிப்பார். இங்கே பிரச்சனை அதிகப்படும் என்பதுதான் இதனுடைய சிந்தனையாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்வதற்கான நேரம். ஆண்டவரிடத்திலே கேட்போம். புரிதல் ஏற்படுவதற்கும் இயேசுவின் கோட்பாடுகளை நாம் பின்பற்றி வாழ்வதற்கும் கேட்போம். அன்பு தந்தை இறைவா, பல நேரங்களிலே மனித எண்ணங்களோடு நாங்கள் இந்த சமூகத்தையும் மனிதர்களையும் சந்திக்கின்றோம்.
இதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆட்படுகின்றோம். ஆகவே உம்முடைய சித்தம் என்னவென்று, உம்முடைய எண்ணங்கள், நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ப்ராஜெக்ட்ஸ் என்னவென்பதை நாங்கள் புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். அதுபோன்று உம்முடைய கோட்பாடுகள் நீர் எங்களுக்கு இறை வார்த்தை வாயிலாக, உம்முடைய வாழ்வின் வாயிலாக நீர் சொல்லிக் கொடுத்தவை, வாழ்ந்து காட்டியவைகளை நாங்களும் அவற்றுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து இந்த சமூகத்தில் வாழவும், அதை பிறருக்கு எங்களுடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தரவும், மேலும் இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு அன்பின் சமூகமாக, ஒற்றுமையின் சமூகமாக எங்களுடைய குடும்பம் நிலைத்திருக்க உம்முடைய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.